வணக்கம் மக்களே, இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா இந்த மாதிரி லைக்ஸ், இந்த மாதிரி வியூஸ், இந்த மாதிரி கமெண்ட், இந்த மாதிரி ரீபோஸ்ட் எல்லாம் உங்க வீடியோல தெரிவிக்க விட்டது எப்படின்னு வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபுல்லா பாருங்க, ஃபுல்லா பாருங்க, இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. நான் தெளிவா சொல்லுவேன், இது வந்து ஒன்லி டிப்ஸ் மட்டும் தான். மொத்தம் ஒரு 20-28 பேர் உங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறவங்க இருந்தால் போதும், நீங்க இன்ஸ்டாகிராம்ல நல்லா ரீச் ஆகலாம். தெளிவா இருக்கும். நம்ம ஒன்னு சும்மா அப்படி இப்படிலாம் போட மாட்டோம். நம்மளுக்கு வந்திருக்கு, நமக்கு பிடிச்சதை பண்ணல நம்ம தெளிவா பண்ணுவோம், கரெக்டா பண்ணுவோம். நமக்கு என்ன வருமோ அதை பண்ணா மட்டும் போதும். இருக்க ரீல்ஸை கண்டிப்பா நீங்க பண்ணியே ஆகணும். விடுங்க, அடுத்து நீங்க ட்ரெண்டிங் வீடியோனா அதான் ட்ரெண்ட் ஆகுதுதான் ட்ரெண்டிங் வீடியோ. உங்க வீடியோவை கொஞ்சம் தெளிவா எடுங்க, ரெண்டும் முக்கியம். ட்ரெண்டிங்ல இருக்க கண்டென்ட் முக்கியம், அது இருந்தாலும் உங்களுக்கு லைக்ஸ் வந்துகிட்டே இருக்கும். போட்டோ கண்டிப்பா தெளிவா தான் இருக்கணும். எந்த டைமிங்ல போடணும், எந்த டைமிங் விஷயம். உங்க இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட எப்போதுமே அப்டேட்ல வைங்க. உங்க அக்கௌண்ட் பப்ளிக் அக்கௌண்டா இருந்தா மட்டும்தான் நல்ல வீடியோ எல்லாம் ரீச் ஆகும். பாஸ்வேர்டு, உங்க ஐடியோட பாஸ்வேர்டு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸ்டோரி நீங்க வீடியோ போஸ்ட் பண்ணீங்களா, போஸ்ட் பண்ணி அப்படியே ஸ்டோரி போட்டுருதியா, அப்படி போடவே கூடாது. அந்த ப்ரொபோஷனல் ஐடியில மாத்திருங்க. உள்ள உங்க பயோவை பார்க்கறதுக்கு பக்காவா வச்சுக்கோங்க. விஷயம், உங்க இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட எப்போதுமே அப்டேட்ல வைங்க. 20 பேரும் உங்களுக்கு வந்து உங்களை சப்போர்ட் பண்ணுறவங்களா இருக்கணும். அப்டேட் கேட்டா உடனே அப்டேட் பண்ணுங்க. அப்பனா தான் உங்க லைக்ஸ், வியூஸ் எல்லாமே டக்குன்னு மேல ஏறும். அந்த இன்ஸ்டாகிராமுக்கு அப்டேட் ரொம்ப முக்கியம். ஃபர்ஸ்ட் அதை பார்த்துக்கோங்க. உங்க அக்கௌண்ட் பப்ளிக் அக்கௌண்டா இருந்தா மட்டும்தான் நல்ல வீடியோ எல்லாம் ரீச் ஆகும், ரொம்ப பேர் பார்க்க முடியும். நீங்க வாட்டில பிரைவேட்ல போட்டுட்டு வீடியோ ரீச் ஆகல, ஃபாலோவர்ஸ் வரல அப்படின்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. பப்ளிக் அக்கௌண்டா எப்பவுமே வைங்க, சரியா? பாஸ்வேர்டு, உங்க ஐடியோட பாஸ்வேர்டு ரொம்ப ரொம்ப முக்கியம். களவாணி பேருக்கு ரொம்ப இருக்காங்க, களவாணிட்டு போயிருவாங்க, ஆட்டையை போட்டு போயிருவாங்க, ஹேக் பண்ணிடுவாங்க. ரொம்ப முக்கியம். நேமு, மறுபடியும் நம்பர்ஸ், இந்த பிளஸ் மைனஸ் ஈக்குவல் அப்படி இப்படின்னு போட்டு குழப்பி ஒரு பாஸ்வேர்டா போடுங்க. அப்பதான் யாரும் ஆட்டையை போட முடியாது. கொஞ்சம் அவன் வந்து திக்குமுக்கு ஆடுவான், ஆட்டையை போடுறதுக்கு ரொம்ப கஷ்டம், ஹேக் பண்ண முடியவே முடியாது. நீங்க அதை ரொம்ப முக்கியமா பாத்துக்கோங்க. அப்புறம் நல்ல ரீச் ஆகின பிறகு ஐடியா ஹேக் பண்ணிடுவாங்க. அப்போது ரொம்ப சங்கடப்பட்டு நிற்பீங்க. அது மட்டும் ரொம்ப முக்கியம், மறந்துடாதீங்க, கவனமா இருங்க. உங்க ஐடி ப்ரொபோஷனல் ஐடியில மாத்திருங்க. உள்ள போய் மாத்துங்க. அதுக்கு வீடியோ தேவைன்னா சொல்லுங்க. அது என்னென்ன உங்களுக்கு தேவையோ அதை வந்து கமெண்ட்ல சொல்லுங்க, நான் வீடியோவா அப்லோட் பண்ணுவேன். நம்ம சொல்றது மாதிரி நீங்க அடிக்கடி அப்படியே பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ரீச் கிடைக்கும், நல்ல ஃபாலோவர்ஸ் வரும், நல்ல லைக்ஸ் வரும், எல்லாமே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்துகிட்டே இருக்கும். இது கரெக்டா முக்கியமா ப்ரொபோஷனல் அக்கௌண்ட்ல மாத்திருங்க. அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து ரீச் ஆக அப்படியே ரீச் ஆகிக்கிட்டே இருக்கும், நல்ல லைக்ஸ் வந்துகிட்டே இருக்கும். லைக் மழை தான், ஒரே மழை தான் உங்க ஹார்ட்ல அப்படின்ட்டு மறுபடியும் எல்லாரும் சொல்லுவாங்க, என்ன ஃபேமஸ் ஆயிட்டியா ரன்ன அப்படிம்பாங்க. அந்த அளவு ஆக்கிடலாம். பாத்துக்கோங்க, ஃபுல்லா பாருங்க, இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. நான் தெளிவா சொல்லுவேன், இது வந்து ஒன்லி டிப்ஸ் மட்டும் தான் லேசா சொல்லிக்கிறேன். இது பேசிக்கா உங்களுக்கு என்னென்ன தெரியணும்னு டிப்ஸ் மட்டும் தான் சொல்லுவேன். அது வந்து ரொம்ப முக்கியம், பாத்துக்கோங்க. உங்க பயோவை பார்க்கறதுக்கு பக்காவா வச்சுக்கோங்க. அதை சும்மா நம்ம உங்க ஐடியா வந்து ரீல்ஸை பார்த்துட்டு உள்ள பயோக்குள்ள வருவாங்க, குப்பை மாதிரி போட்டிருந்தீங்கன்னா அது வந்து பார்த்துட்டு சரி இது என்னத்தை அப்படின்ட்டு இதை வச்சுமே அன்ஃபாலோ பண்ணுறவங்க ரொம்ப பேர் இருக்காங்க. அதையும் பார்த்துக்கோங்க, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்க பயோ வந்து எப்பவுமே பார்க்க அட்ராக்டிவா சூப்பரா இருக்கணும். அப்படி உள்ள பார்த்தோன்னா கலைஞர் பயோவை பார்த்துட்டு இவ்வளவு அழகா இருக்குப்பா, இதை ஒரு லைக்கை போடுவோம், அதுக்கடுத்து வீடியோ லைக்கை போட்டு ஷேர் பண்ணுவோம், இது சப்போர்ட் பண்ணுவோம், ஃபாலோ பண்ணுவோம், எல்லாமே பண்ணும்போது உங்க ஐடிக்கு நல்லா பண்ணிடுவாங்க. மறுபடியும் நீங்க நல்லா ரீச் ஆகிட்டு போவீங்க. மறந்துடாதீங்க, இதையும் கண்டிப்பா ஞாபகத்துல வச்சுக்கோங்க. உங்க வீடியோவை கொஞ்சம் தெளிவா எடுங்க. ரீல்ஸ் எடுத்தீங்கன்னா கொஞ்சம் தெளிவா இருங்க. பார்த்த உடனே நின்று பார்க்கணும். உங்க வீடியோவை பார்க்க வைங்க. முதல்ல அந்த தெளிவா இருந்துச்சுன்னா சார் எப்படி எடுத்திருக்காங்க பாரு அப்படின்னு கொஞ்சம் பார்ப்பாங்க. அதுக்கடுத்து உங்க வீடியோ எப்படி இருக்குன்னு பார்ப்பாங்க. அதுக்கடுத்து ஆட்டோமேட்டிக்கா லைக் விழுந்துடும். கொஞ்சம் தெளிவா இல்லைன்னு வைங்க, உங்க லைக்கும் போகாது, ஒண்ணுமே செய்யாது, அப்படி தள்ளி விட்டு போயிருவாங்க. தெளிவா இல்லாம கண்டென்ட் கரெக்டா இருந்தாலும் லைக் வரும். அதையும் பார்த்துக்கோங்க. கண்டென்ட், உங்க கண்டென்ட்டும் முக்கியம். ட்ரெண்டிங்ல இருக்க கண்டென்ட்டும் முக்கியம். அது இருந்தாலும் உங்களுக்கு லைக்ஸ் வந்துகிட்டே இருக்கும். ஓரளவு தெளிவா இருந்தா போதும், எஃபெக்ட் வச்சு மேட்ச் பண்ணிடலாம். நீங்க அதுக்கு எடுத்து போட்டோ கண்டிப்பா தெளிவா தான் இருக்கணும். ஏன் அப்படி சொல்லணும்னா, உங்க போட்டோ ஏன் தெளிவா இருக்கணும்னா ரீல்ஸ் கூட ஃபுல்லா பார்ப்பாங்க, என்னதான் பண்ணிருக்கோம், என்னதான் செஞ்சிருக்கோம் அப்படின்னு பார்ப்பாங்க. ஆனா போட்டோவை அப்படி பார்க்க முடியாது. ஒரு பாட்டு மட்டும் தான் நம்ம போட்டு டேக் பண்ணி மட்டும் தான் விட்டுருப்போம். அதனால ஃபுல்லா வந்து பார்க்க மாட்டாங்க, போட்டோவை பார்ப்பாங்க. நல்லா இருந்தா தெளிவா இருந்தா மட்டும்தான் லைக் போட்டு சரி இவங்க எதுல எடிட் பண்ணிருப்பாங்க, என்ன கேமராவில் பிடிச்சிருப்பாங்க, என்னெல்லாம் இவங்க யூஸ் பண்ணிருப்பாங்க, எடிட்டிங் என்ன ஆப்லாம் யூஸ் பண்ணிருப்பாங்க, அப்படி இப்படின்னு அவங்களுக்கு யோசனை தோணும். அதனால உங்களுக்கு லைக் ரொம்ப வரும். ஒருத்தர் வியூஸ் பார்த்து லைக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா உங்களுக்கு ஒருத்தர் பண்ணது 10, 100, 1000, லட்சம், 10 லட்சம் அப்படின்னு போய்கிட்டே இருக்கும். அந்த அல்காரிதம் அப்படியே உங்களை கொண்டு போயிடும். அந்த உங்க போட்டோவை அப்படியே மேல கொண்டு போயிடும். இது ரொம்ப முக்கியம், நோட் பண்ணி வச்சுக்கோங்க.
இங்க ரொம்ப பேர் போட்டோ மட்டுமே தெளிவா போட்டு ஃபாலோவர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணவங்க ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. தெளிவான போட்டோ நீங்க போட்டீங்கன்னா அதனாலயுமே ஃபாலோவர்ஸ் வரும். அதுக்கடுத்து நீங்க ரீல்ஸ் போடல, உங்க ரீல்ஸுக்கு லைக் போட ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்கடுத்து உங்களுக்கு வியூஸ் தன்னால இறக்கிட்டு இருக்கும், அதுக்கடுத்து தூக்கிட்டு போய்கிட்டே இருக்கும். போட்டா போடுறது ரொம்ப முக்கியம். தெளிவா போடுங்க, நல்லா எடிட் பண்ணி போடுங்க. நல்ல நல்ல ஆப் இருக்கு, அது தேவைன்னா உங்களுக்கு என்னென்ன ஆப்ல உங்களுக்கு எடிட் பண்ண தெரியாது அப்படின்னா அதுக்கும் சொல்லுங்க. நம்ம வீடியோ கீழே கமெண்ட்ல சொல்லுங்க, நீட்டா நம்ம பண்ணி எல்லாமே போடுவோம். தெளிவா இருக்கும். நம்ம ஒண்ணு சும்மா அப்படி இப்படி எல்லாம் போட மாட்டோம். நம்மளுக்கு வந்திருக்கு, நமக்கு இதெல்லாம் பண்ணோம், இதெல்லாம் பண்ண போய் தான் நமக்கு ரீல்ஸுக்கு லைக்ஸ் வந்துச்சு. இல்லாட்ட எங்களுக்குலாம் நாங்களும் சும்மா அப்படி வெத்தலை சுத்தலாம் தான் போட்டுக்கிட்டு இருந்தோம். அதுக்கடுத்து போட போட எங்களுக்கு தெரிஞ்சு போச்சு நல்ல ரீல்ஸ் என்னென்ன போட்டா நமக்கு லைக்ஸ் வருது, என்ன எஃபெக்ட் போடணும், என்ன பண்ணா நமக்கு சீக்கிரம் லைக் வருது, வியூஸ் ஷேர் பண்ண எப்படி வருது, எல்லாமே அதுக்கடுத்து தெரிய 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 எங்களுக்கு நல்ல லைக்ஸ் போயிருச்சு. இப்போ கொஞ்சம் ஃபாலோவர்ஸும் வந்துருச்சு. அதனாலதான் எங்களுக்கு தெரிஞ்சதை நாங்க பண்ண தப்ப நீங்க பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காண்டி இந்த வீடியோ ஃபுல்லா உங்களுக்காண்டி சொல்லிக்கிட்டு இருக்கோம். வீடியோ ஃபுல்லா பாருங்க, அப்பதான் இன்னும் தெரியும். இன்னும் கொஞ்சம் டிப்ஸ் எல்லாம் இருக்கு, நல்லா பாத்துக்கோங்க. நீங்க அந்த ரீல்ஸ் பண்ணதுக்கு முன்னாடி என்ன மாதிரி பண்ண போறீங்க, லவ் கண்டென்ட்டா, கப்பிள்ஸ் கண்டென்ட்டா, இல்லாட்டா காமெடியா, அதில் எது நீங்கள் பண்ண போகிறீங்கன்னு அதில் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. அது ஃபஸ்ட்டு உங்களுக்கு ரொம்ப முக்கியம். ஏன் இப்படி சொல்லுதோம்னா, உங்களுக்கு காமெடி கண்டென்ட்டாக போட்டீங்கன்னா காமெடியாக போடுங்க, அந்த காமெடிக்குள்ளே ஆடியன்ஸ் வருவாங்க, அதுக்கடுத்து உங்களுக்கு லைக்ஸ் கூடும். ஒவ்வொன்றா அப்படி அதே தான், வியூஸ் வரும், லைக்ஸ் வரும், கமெண்ட் வரும், ஷேர் வரும், அப்படியே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் என்ன கண்டென்ட் உங்களுக்கு என்ன பிடிக்கும், உங்களால் என்ன பண்ண முடியும். இப்போ எனக்கு என்ன பண்ண முடியும்னா, நானும் என் ஒய்ஃபும் ஒரு ரீல்ஸ் பண்ணோம்னா அவரில் நல்லா ஏதாச்சும் உழப்பி ஏதோ பண்ணி நல்லா பண்ணிடுவோம். மாற்றி ரெண்டு பேரும், நான் தப்பு பண்ணாலும் அவள் கரெக்டாக பண்ணிடுவோம், அவள் தப்பு பண்ணால் நான் கரெக்டாக பண்ணிடுவேன். கப்புள்ஸுக்குள்ளே அது ஒன்றும் பிரச்சனை இருக்காது, தெரியாது. நல்லா நீட்டாக ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் நல்லா பண்ணாலுமே அது ரீச் ஆயிரும். ஆனால் தனியாக சிங்கிளாக பண்ணல நம்ம முகரக்கட்டையை மட்டும்தான் பார்ப்பாங்க. அப்படிங்கிற நீங்கள் என்ன பண்ணணும், தெளிவாக நல்லா பண்ணணும். உங்களுக்கு பிடிச்சது உங்களுக்கே தெரியும், என்ன கண்டென்ட் உங்களுக்கு பிடிக்கும். காமெடி கண்டென்ட் பண்ணால் நம்ம நல்லா பண்ணுவோமா, இல்லாட்டி லவ் சீன் பண்ணால் நமக்கு லவ் சீன் நல்லா வருமே, அப்போ அதை பண்ணலாமே, அதை விட்டு நம்ம ஏன் வேற பண்ணணும். உங்களுக்கு எது வரும்னு உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். நான் ஒன்று சொல்லி இது நான் எப்படி அப்லோட் பண்ணணும், என்ன செய்யணும் அப்படிங்கிறது தான் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க முடியும். இப்படியெல்லாம் ஆட் பண்ணது உங்களுக்கு தான் தெரியும். ஏன்னா நீங்கள் லவ் கண்டென்ட் போட்டால் சரி நம்ம லவ் கண்டென்ட் நல்லா பண்ணுவோம், காமெடி கண்டென்ட் நல்லா பண்ணுவோம், இல்லாட்டி ஒரு மூவி சீனு, ஒரு மூவியில் இருக்க அந்த சீன் நல்லா பண்ணுவோம். என்ன உங்களுக்கு பண்ண தெரியுமோ அதை மட்டும் பண்ணி ரீல்ஸ் பண்ணுங்க. இல்லாட்டி தேவையில்லாமல் நீங்கள் வீட்டில் கண்டது இல்லாமல் எல்லாத்தையும் பண்ணி உழப்பி போட்டு குப்பை மாதிரி அக்கௌண்ட்டை வச்சுருந்தீங்கன்னா ஒன்றுக்கும் ஆகாது, ஃபாலோவர்ஸும் வராது, ஒரு கழுதியும் வராது, கடைசி வர குப்பை தான் கொட்டிக்கிட்டு இருக்குன்னு. இன்ஸ்டாகிராமில் நானும் ஒரு அக்கௌண்ட் வச்சுருக்கேன் அப்படின்னு நம்ம சொல்லத்தான் முடியும். உங்களுக்கு ஒரு 4 பேர் இப்போ இங்கே இருக்கீங்கன்னு வைங்க, உங்களுக்கு ஒரு 10,000 பேர் ஃபாலோவர்ஸ் இருக்குன்னா திருப்புன்னு உங்களுக்கு வேறு தெரியாத ஆளுக்கு அறிமுகம் கிடைக்கும். ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது இதில். அதுக்கடுத்து ப்ரொமோஷன் வரும். ப்ரொமோஷன் ஆரம்பித்தா சரி ரைட்டு, நம்மளும் எத்தனை நாளைக்கு தான் இப்படியே இருக்க, யூடியூப் சேனல் ஆரம்பிப்போம். அதுக்கடுத்து என்னைய மாதிரி நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சதை 4 பேத்துக்கு சொல்லிக் கொடுங்க. இவ்வளோதான், உங்களுக்கு சிம்பிளான விஷயம். இதை மட்டும் நல்லா கற்றுக்கங்க. எப்போவுமே உங்களுக்கு பிடிச்சது தெரிஞ்சதை பண்ணுங்க. அது எப்போவுமே நல்லது. ஏன்னா அப்போ தான் நல்லா ரீச் ஆகும். நம்ம பிடிச்சதை பண்ணல நம்ம தெளிவாக பண்ணுவோம், கரெக்டாக பண்ணுவோம். நமக்கு என்ன வருமோ அதை பண்ணால் மட்டும் போதும். நோட் பண்ணி வச்சுக்கோங்க, இதையும் கண்டிப்பாக நோட் பண்ணி வைக்க. நெக்ஸ்ட் என்னன்னா, ட்ரெண்டிங்கில் இருக்க ரீல்ஸ். ட்ரெண்டிங்கில் இருக்க ரீல்ஸை கண்டிப்பாக நீங்கள் பண்ணியே ஆகணும். உங்கள் ரீல்ஸு கண்டிப்பாக நீங்கள் அந்த ட்ரெண்டிங்கில் இருக்கிறத பண்ணியே ஆகணும். அப்படி பண்ணீங்கன்னா மட்டும்தான் நல்லா ரீச் ஆகும். ஏன்னா ட்ரெண்டிங்கில் இருக்கிறது உங்கள் ரீல்ஸை அப்படியே கொண்டு போகும். ஏன்னா ட்ரெண்டிங்கில் இருக்கிறது தான் எப்போதுமே, எப்போனாலும் சரி, வாரத்துக்கு ஒரு 3 நாளைக்கு ஒருக்க ட்ரெண்டிங் ஆகிக்கிட்டே இருக்கும். ஏதோ ஒரு வீடியோ ட்ரெண்டிங் ஆகிக்கிட்டே இருக்கும். அந்த வீடியோவை நீங்கள் கண்டிப்பாக பண்ணியே ஆகணும். ஏன்னா பண்ணீங்கன்னா தான் உங்கள் ஐடி வியூஸ் கூடும். வியூஸ் கூடுனா லைக் வரும், லைக் வந்தால் ஃபாலோவர்ஸ் வரும், ஃபாலோவர்ஸ் வந்தால் உங்கள் ஐடி மேலே மேலே போய்கிட்டு இருக்கும். அடுத்த உங்களுக்கு ரொம்ப பேர் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னு வைங்க, இங்கே ஒரு செலிபிரிட்டி தான். வேற என்ன, காலர் தூக்கிட்டு செலிபிரிட்டின்னு டான்ஸ் ஆடிக்கிட்டு கிடக்க வேண்டியதான். இதை நோட் பண்ணிக்கோங்க. ட்ரெண்டிங்கில் இருக்கிறதா கண்டிப்பாக பண்ணுங்க. அதுக்கடுத்து நீங்கள் பண்ணி வச்சிருக்கதா அப்பப்போ போஸ்ட் பண்ணிடுங்க. சரியா, இதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன, ஐயோ ட்ரெண்டிங்கில் இருக்கிறத எப்படி கண்டுபிடிக்கிறது? அது ரொம்ப ஈஸி. ட்ரெண்டிங்கில் இருக்க வீடியோவை கண்டுபிடிக்கிறது மிக 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 ஈஸி, ரொம்ப சுலபம். எப்படின்னா, நீங்கள் உங்கள் ஐடியா நீங்கள் தள்ளிக்கிட்டு இருப்பீங்கல்ல, ஸ்கிப் பண்ணி ஒன்று தள்ளிக்கிட்டு இருப்பீங்க. தள்ளிக்கிட்டு இருக்கல ஒரு வீடியோ வருது, ஒரு வீடியோ வரையில அதை பார்த்துட்டு மறுபடியும் தள்ளுதீங்க, மறுபடியும் அதே மாதிரி ஒரு வீடியோ வரும், மறுபடியும் அதே மாதிரி ஒரு வீடியோ வரும். அதே ஒரே பாட்டோ ஒரே காமெடியோ இல்லாட்டா ஒரே மூவி சீனோ அது திரும்ப திரும்ப உங்க ஐடியில வந்துகிட்டே இருக்கும், ரீல்ஸ்ல தள்ளையில வந்துகிட்டே இருக்கும். அப்படின்னா அதான் ட்ரெண்டிங்ல இருக்குன்னு அர்த்தம். உடனே நீங்க என்ன பண்ணுவீங்க, டபக்குன்னு போன் எடுங்க, ப்ரெசென்ட் பண்ணுங்க, குளிப்பீர வப்பையில பவுடர் அள்ளி மூஞ்சில அப்பிட்டு கப்புன்னு வீடியோ போட்டு விடுங்க. அடுத்து நீங்க ட்ரெண்டு
ட்ரெண்டிங் வீடியோனா அதான் ட்ரெண்ட் ஆகுது தான் ட்ரெண்டிங் வீடியோ. டபக்குன்னு ட்ரெண்ட் ஆகும், அதுக்கடுத்து ஃபாலோவர்ஸ் ஏற்றும், இன்ஸ்டாகிராம்ல போடுறோம், ப்ரொமோஷன் அடிக்கும், யூடியூப்ல போடுறோம், சம்பாதிக்கும். பார்த்துக்கோங்க, நொறுக்கி விட்டலாம். அடுத்து என்னன்னா ரீல்ஸ். எந்த டைமிங்ல போடணும், எந்த டைமிங் அது வந்து ரொம்ப இடத்துக்கு தெரியதே இல்லை. எந்த டைமிங்ல போட்டா நல்லா ரீச் ஆகும் அப்படின்னு பெரும்பாலானவர் வந்து நான் எந்த டைமிங்ல போட்டு எனக்கு லைக் வருது அதை மட்டும்தான் நான் உங்கள்கிட்ட சொல்ல போறேன். சாயந்தரம் 5:30 இருந்து 6:30 ஈவினிங் டைம்ல, இந்த டைம் வந்து பெஸ்டான டைம். இன்ஸ்டாகிராமே அந்த டைம்ல தான் எடுத்து கொடுக்கு. இந்த டைம்ல போடுங்க, உங்களுக்கு வந்து நார்மலா வர வியூஸோட அதிகமா வரும். அப்பனா என்ன, நார்மலா வர்றதோட வியூஸோட அதிகமா வந்தா உங்களுக்கு லைக்ஸ் அதிகமா தான் வரும். லைக்ஸ் அதிகமா வந்தா ஃபாலோவர்ஸ் அதிகமா வரும். ஃபாலோவர்ஸ் அதிகமாகனா அடுத்து ப்ரொமோஷன் தான். இதான் நான் உங்கள்கிட்ட சொல்ல எதுக்கு சொல்லுதோம்னா, உங்களுக்கு இன்ஸ்டாகிராம்ல ஓரளவு செலிபிரிட்டி ஆன பிறகு உங்களுக்கு ப்ரொமோஷன் வரும், அதுலயும் உங்களுக்கு அமௌண்ட் கிடைக்கும். ப்ரொமோஷன்லாம் அமௌண்ட் கிடைக்கும். நீங்க அப்படியே பார்த்துட்டு கேஷுவலா விட்டுறாதீங்க. இன்ஸ்டாகிராமை பொறுத்தளவுல இன்ஸ்டாகிராம் எந்த பைசாவும் தராது. யூடியூப், ஃபேஸ்புக் இது ரெண்டுல இருந்து தான் காசு வரும். இன்ஸ்டாகிராம்ல ப்ரொமோஷன் மட்டும்தான், அது மட்டும்தான் வந்துகிட்டு இருக்கும். அதை தெளிவா பாத்துக்கோங்க. நான் இப்ப சொல்லதை கண்டிப்பா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 5:30 இருந்து 6:30 சரியா, இந்த டைமிங்குள்ள போஸ்ட் பண்ணுங்க. இல்லாட்ட ஷெட்யூல் பண்ணி வச்சுக்கோங்க. ஷெட்யூல் பண்ணது தெரியல அப்படின்னா ஷெட்யூல்னு கமாண்ட்ல பண்ணுங்க. கமாண்ட்ல நான் சொல்லித்தரேன். அடுத்து நெக்ஸ்ட் வீடியோ ஷெட்யூல் எப்படி பண்ணது, உங்களுக்கு எப்படி பண்ணணும், எந்த டைமிங்ல நீங்க வேலையில இருப்பீங்க. 5:30 இருந்து 6:30 எதுவும் டூட்டியா இருக்கலாம். அப்போ நீங்க காலையிலேயே அதை ஷெட்யூல் பண்ணி வச்சிடலாம். வீடியோ எடுத்து வச்சிருந்தீங்கன்னா காலையில ஷெட்யூல் பண்ணி வச்சுட்டு நீங்க அந்த ஆட்டோமேட்டிக்கா அது அந்த டைமிங் 5:30 இருந்து 6:30 அந்த டைமுக்குள்ள ஏதாவது ஒரு டைமிங் செலக்ட் பண்ணி போட்டு விட்றலாம். அவங்களுக்கு வந்து அதுவே ஆட்டோமேட்டிக்கா போஸ்ட் ஆயிரும். அதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். 5:30 இருந்து 6:30 இந்த டைமிங்கே மறந்துடாதீங்க. ஈவினிங் 5:30 இருந்து 6:30. அடுத்து வந்து உங்களுக்கு என்ன டவுட் வரும்னா, டெய்லி போஸ்ட் பண்ணதா, இல்லாட்ட ஒரு நாள் விட்டு ஒரு நாள் போஸ்ட் பண்ணதா, இல்லாட்ட 2 நாளைக்கு ஒருக்க போஸ்ட் பண்ணதா, இல்லாட்ட வீக்லி 1 டைம் போஸ்ட் பண்ணதா, மந்த்லியா, இது வந்து இதெல்லாம் நினைக்கவே பார்க்காதீங்க. டெய்லி போஸ்ட் பண்ணி தான் ஆகணும். நீங்க ரீச் ஆகுத வரைக்கும் டெய்லி 5:30 to 6:30 போஸ்ட் பண்ணி தான் ஆகணும். ஏன்னு சொல்லுதோம்னா, ஓரளவு ரீச் ஆயிட்டோம்னா லைக் போட நமக்குன்னு ஒரு ஃபேன் பேஜ் ஆயிரும், நமக்குன்னு ஒரு ஃபேன்ஸ் இருப்பாங்க, நம்ம ஃபேமிலிஸ் வந்து இன்ஸ்டாவில் போட்டுக்கிட்டு இருப்பாங்க. நீங்க இப்ப புதுசா ஆரம்பிச்சு நீங்க வரல போட அப்படின்னா தான் நீங்க வீடியோ போட்டுக்கிட்டே இருக்கணும். ஏன்னா டெய்லி போடணும். டெய்லி போட்டா தான் உங்களை வந்து கொஞ்சம் பேரா பார்ப்பாங்க. உங்க வீடியோ ஏதாச்சும் ஒரு வீடியோ டெய்லி ஒரு 7 நாள்ல ஒரு வீடியோ நல்லா ரீச் ஆயிரும். டெய்லினா ரீல்ஸ் மட்டும் போட சொல்லலை, போட்டாவும் போடுங்க. இப்போ ஒரு நாளைக்கு ஒரு 5 நாள் ரீல்ஸ் போடுங்க, மிச்சம் 2 நாள் போட்டா போடுங்க. இல்லாட்டா ஒரு 4 நாள் ரீல்ஸ் போடுங்க, மறுபடியும் 2 நாள் வந்து 3 நாள் வந்து போட்டோவா போட்டு விட்டுருங்க. ஏதாச்சும் ஒண்ணு நீங்க வந்து டெய்லி ஆன்லைன்ல இருக்கணும், அந்த லைன்லயே இருக்கணும். அப்பதான் அந்த இன்ஸ்டாகிராம் அல்காரிதம் உங்களை வந்து மேல அப்படியே ரீச் ஆகும். உங்களுக்கு தான் தெரியுமா, வியூஸ் கூடனா லைக் வரும், லைக் கூடனா ஃபாலோவர்ஸ் வரும். இது ஆட்டோமேட்டிக்கா வந்துகிட்டே இருக்கும். உங்களுக்கு பிரச்சனையே இருக்காது. நீங்க வந்து எப்போதும் என்ன செய்வீங்கன்னா, ரீல்ஸை வந்து கம்பல்சரி ஒரு வாரத்துக்கு 4 குறைஞ்சபட்சம் 4 கண்டிப்பா பண்ணிருங்க. எக்கேடு கட்டாச்சு 4 ரீல்ஸை பண்ணிருங்க. வருஷத்துக்கு ஒரு 250 ரீல்ஸ் பண்ணாலே போதும். மிச்ச நாளை போட்டோவை வச்சு கழிச்சிடலாம். ட்ரெண்டிங்ல இருக்கதை பண்ணுங்க. முதல்ல இது பண்ணினாலே போதுமானது. இப்படி பண்ணுனீங்கன்னா வீக்லி 3-4 வீடியோஸ் எல்லாம் 4 வீடியோஸ் கன்ஃபார்ம். 3 வீடியோ எல்லாம் போடவே போடாதீங்க. 4 கண்டிப்பா 4 வீடியோ போடுங்க. 3 போட்டா போடுங்க. வாரம் கழிஞ்சிருச்சு. வாரத்துக்கு உங்களால ஒரு 4 ரீல்ஸ் எடுக்க முடியும்ல. ஒரே நாள்ல 4 ரீல்ஸ் எடுக்கலாம், 4 விதமா எடுக்கலாம். இல்லாட்டா ட்ரெண்டிங்ல இருக்கிறத ஒண்ணு டக்குன்னு எடுத்துக்கலாம். சரியா, இப்படி இதை ட்ரை பண்ணுங்க. நல்ல ரீச் ஆகும், உங்களுக்கு நல்ல ஃபாலோவர்ஸ் வரும். இன்னும் கொஞ்சம் டிப்ஸ் இருக்கு, நல்லா ஃபுல்லா பாருங்க. ஃபுல்லா தெரியணும்னா உங்களுக்கு எங்களை மாதிரி நல்ல லைக்ஸ், கமெண்ட்ஸ், ஷேர், ரீபோஸ்ட் இதெல்லாம் வரணும்னா ஃபுல்லா பாருங்க. நீங்க கரெக்டான கேப்ஷன் சூஸ் பண்ணுங்க. கரெக்டான யூஸ் பண்ணீங்கன்னா சூப்பரா உங்க ஐடி வந்து ரீச் ஆகும். ஏன்னா இது எதுக்கு சொல்லுதோம்னா, ரொம்ப பேர் அழகா எழுதி வச்சு நீட்டா சூப்பரா அவங்க வீட்டுல அந்த வீடியோவை பார்க்கலாத்துல அந்த எழுதி வச்சதை பார்த்துட்டு என்ன எழுதியிருக்காங்க அப்படின்னு உள்ள போய் பார்த்துட்டு ரீச் ஆக்கிடுறாங்க. இப்போ ஒரு காமெடி வீடியோவா இருந்துச்சுன்னு வைங்களேன். காமெடி வீடியோ இருந்தா வெயிட் ஃபார் எண்டு, ட்விஸ்ட் இருக்கு, எண்டில் ட்விஸ்ட் இருக்கு, இந்த மாதிரி எழுதி பழகுங்க. அதே மாதிரி ஒரு கப்பிள்ஸ் வீடியோ போடுறீங்கன்னா ரீல்ஸ்ல நீங்க ரீல்ஸ் பண்ணியிருப்பீங்க, அதுல ஏதாச்சும் ஒரு கவிதைகள், ஏதாச்சும் மற்றவங்களுக்கு பிடிச்ச மாதிரி, நம்மளுக்கு இந்த வீடியோ இது பண்ணா இந்த வீடியோவுக்கு இது செட் ஆகும், இந்த இது எழுதுனா நமக்கு செட் ஆகும், மற்றவங்க பார்த்து ஸ்டேட்டஸ் வைப்பாங்க. நம்ம வீடியோவை ஒருத்தர் எடுத்து ஸ்டோரி வச்சாங்கன்னா நம்ம வீடியோ ரீச் ஆகுதுன்னு அர்த்தம். ஒருத்தர் வச்சாங்கன்னா ரீச் ஆகுது, பல பேர் வச்சாங்கன்னா ட்ரெண்டிங் ஆகுது. அதுதான் நம்மளோட வீடியோ. இது வந்து உங்களுக்கு ட்ரெண்ட் ஆகுதுதான் முக்கியம். அதுக்காண்டிதான் நீங்க இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இதெல்லாம் கண்டிப்பா முக்கியமா எழுதி வைங்க. இது ரொம்ப 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 முக்கியம். ஒரு வீடியோவில் ஒரு கவிதைகளோ காமெடியான பண்ணீங்கன்னா அந்த காமெடியான வார்த்தைகளோ
அந்த வார்த்தைகள் எழுத்துல வந்து கொஞ்சம் நல்லா நீங்க இன்ஸ்டாட்லயே பண்ணலாம். இன்ஸ்டாட்லயே எப்படி எடிட் பண்ணது நான் உங்களுக்கு அடுத்து ஒரு நெக்ஸ்ட் வீடியோல போடுறேன். அழகா நீங்க எழுதி போடலாம். சூப்பர் ஃபாண்ட் இருக்கு, அழகா எழுதி போடலாம், சிம்பிளா எழுதி போடலாம், ரொம்பலாம் பெருசு இல்லை, அழகா குட்டியா எழுதி போட்டீங்கன்னா மற்றவங்களாம் நினைப்பாங்க எப்படா எழுதி போடுறாங்க அப்படி. இன்ஸ்டாவிலேயே எழுதி போடலாம். இன்ஸ்டாவிலேயே நல்ல நல்ல ஃபாண்ட் எல்லாம் இருக்கு, அதுலயும் எழுதி போடலாம். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் நீங்க டேக் பண்ணுவீங்களா? டேக் பண்ணையில 20 பேரும் உங்களுக்கு வந்து உங்களை சப்போர்ட் பண்ணதவங்களா இருக்கணும். அந்த 20 பேரை டேக் பண்ணதவங்களும் உங்களை சப்போர்ட் பண்ணணும். ஏன்னா அவங்க சப்போர்ட் பண்ணாங்கன்னா உங்க ஐடி நல்லா ரீச் ஆகும். இப்போ வந்து எடுத்துக்காட்டுக்கு என்ன சொல்லணும்னா, அந்த 20 பேரும் உங்க ஐடி வந்து அந்த நீங்க போட்ட போட்டாவையோ நீங்க போட்ட ரீல்ஸையோ ஸ்டோரியில வைக்காங்க. அப்பனா என்ன, அதர் ஆடியன்ஸ் வந்து உங்க வீடியோவை பார்ப்பாங்க. அப்ப பார்க்கல இது நல்லா இருந்தா உள்ள போய் உங்க ஐடியை வந்து நீங்க வேற வீடியோ போட்டிருந்ததையும் பார்க்க வருவாங்க. 20 பேரும் சப்போர்ட் பண்ணணும். அந்த 20 பேரும் சப்போர்ட் பண்ணதை வச்சு உங்களுக்கு ஐடி நல்ல க்ரோத் ஆகும். ஏன் சொல்றோம்னா, உங்களை சப்போர்ட் பண்ணவங்களை மட்டும் 20 பேரை டேக் பண்ணுங்க. உங்களுக்கு ஸ்டோரி போடுவாங்களா, உங்களை நம்பி ஸ்டோரி போடுறாங்களா, உங்களை சப்போர்ட் பண்ணுவாங்களா, உங்க ஃப்ரெண்ட்ஸு, உங்க ஃப்ரெண்டு, நல்ல அண்ணன் தங்கச்சி எல்லாருமே இப்போ இன்ஸ்டாவில் நல்லா பழக்கமாக இருப்பீங்க. அவங்கள போடுங்க. அவங்கள போட்டீங்கன்னா அவங்க ஸ்டோரி வைப்பாங்க. அவங்க ஸ்டோரியை பார்த்துட்டு அங்கேருந்து உங்கள் ஐடிக்குள்ளே வருவாங்க. ஐடிக்குள்ளே வந்தோடனே என்ன பண்ணுவாங்க, உங்கள் ஐடியை செக் பண்ணுவாங்க, எல்லாமே பார்ப்பாங்க. நல்லா இருந்தால் ஃபாலோ பண்ணுவாங்க, லைக் பண்ணுவாங்க. உங்கள் வீடியோ வியூஸ் அதிகமாகும், லைக்ஸ் அதிகமாகும், கமெண்ட் வரும், மறுபடியும் புது உறவுகள் கிடைக்கும், ஃபாலோவர் அதிகமாகும். ஃபாலோவர்ஸ் அதிகமாகனா உங்களுக்கு தான் நல்லது. பார்த்துக்கங்க, இது ரொம்ப ரொம்ப முக்கியம். 20 பேரும் உங்களை சப்போர்ட் பண்ணுறவங்களா ஸ்டோரி போடுறவங்களா பார்த்து பொறுமையா நீங்க செலக்ட் பண்ணி போடுங்க. இல்லையா உங்களுக்கு யாருன்னு தெரியலையா, உங்களுக்கு தெரியும்ல, எழுதி வச்சுக்கோங்க. உங்க வாட்ஸ்அப்ல அந்தந்த ஆளு இந்த பேர் அப்படின்னு எழுதி வச்சுக்கோங்க. வாட்ஸ்அப்ல எழுத முடியலாட்டும் உங்க நோட்டோ இல்லாட்ட ஏதாச்சும் உங்க இன்ஸ்டாவிலே ஒரு இன்னொரு ஐடி ஏதாச்சும் ஓப்பன் பண்ணி அதை வந்து சாம்பிள் உங்களுக்கு ட்ரெண்டிங்ல இருக்கிறத வந்து அதுல வந்து என்னென்ன எழுதணுமோ அதெல்லாம் வச்சு செலக்ட் பண்ணிக்கோங்க. அந்த 20 பேரும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும். சப்போர்ட் பண்ணி ஸ்டோரி போடணும். இது ரொம்ப 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 முக்கியம். ஏன் சொல்லுதோம்னா, அந்த 20 பேர் உங்களுக்கு ஸ்டோரி வச்சவங்க உங்கள் ஐடியை வந்து பார்ப்பாங்க. அந்த ஐடியை பார்த்தா உங்கள் ஐடிக்கு லைக் வரும், லைக் வந்தால் கமாண்ட் வரும், கமாண்ட் வந்தால் ஃபாலோவர்ஸ் ஆகும். அப்படியே ரீச் ஆகிட்டு போய்கிட்டே இருப்பீங்க. வேறு லெவலில் ரீச் ஆயிரும். நல்லா ரீச் ஆகுதுக்கு இது மிகப்பெரிய சூப்பர் வழி இதுதான். 20 பேரும் உங்களை சப்போர்ட் பண்ணுவாங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸு, அண்ணன், தங்கச்சி, உங்களுக்கு தெரிஞ்சவங்க, தெரியாதவங்க எல்லாம் பண்ணவே பண்ணாதீங்க. தெரிஞ்சவங்களை மட்டும் பண்ணுங்க, தெரியாதவங்க வேண்டவே வேண்டாம். ஏன் சொல்லுவோம்னா, அவங்க உங்களை தெரியாது, ஏன்னே தெரியாது, ஒரு லைக்கை மட்டும் போட்டு போயிடுவாங்க. உங்களுக்கு ஸ்டோரி வைப்பாங்களா, அதை மட்டும் முக்கியமாக நீங்கள் 20 பேர்த்த செலக்ட் பண்ணி வச்சுருங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த 20 பேரும் உங்களுக்கு ஸ்டோரி வைக்கிறதால பார்த்துக்கோங்க. நல்லா ரீச் ஆகும். உங்கள் ஐடி உண்மையிலே நல்லா ரீச் ஆகும். அதுக்கடுத்து நீங்கள் ரீச் ஆகின பிறகு எனக்கு வந்து ஒரு தேங்க்ஸ் மட்டும் சொன்னால் போதும். எனக்கு ரொம்பலாம் நான் எதிர்பார்க்கல. கமெண்டில் வந்து இதே வீடியோவுக்குள்ள வந்து தேங்க்ஸ்ண்ணே, நீங்கள் சொன்னது வந்து நல்லா இருந்துச்சு, தம்பி நீ சொன்னது நல்லா இருந்துச்சு, இது மட்டும் சொல்லுங்கள். உங்களுக்கு அந்த 20 பேர் நேமும் தெரியல அப்படின்னா ஏதாச்சும் ஒரு நோட்டில் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இல்லாட்டி நீங்கள் இன்ஸ்டாகிராம்லேயே ஒரு சும்மா ஒரு டெமோ ஐடியா ஏதாச்சும் ஓப்பன் பண்ணி அந்த ஐடியில் வந்து உங்கள் ஐடியிலேருந்து மெசேஜ் பண்ணி இந்த 20 ஐடியும் போட்டு வச்சுக்கோங்க. அதுலேருந்து போட்டு வச்சீங்கன்னா உங்களுக்கு டேக் பண்ணதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த நேமு இவங்க தான் அப்படின்னு ஆன் பண்ணவே இல்லையா, இது வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதை பார்த்துக்கோங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான தகவல். இந்த தகவல் மறந்துடாதீங்க. 20 பேரை உங்களுக்கு சப்போர்ட் பண்ணதாலும் ஸ்டோரி போடுறதாலும் ரொம்ப ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட்டு இந்த ஸ்டெப்பும் ரொம்ப முக்கியம். நீங்கள் போட்டோவோ வீடியோவோ ரீல்ஸோ எது போஸ்ட் பண்ணாலும் போஸ்ட் பண்ண உடனே அடுத்த செகண்டே ஷேர் பண்ண ஆரம்பிச்சிருங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம். எது நம்ம இன்ஸ்டாகிராமில் இருக்க மெசேஜ் பண்ணவங்கலாம் நீங்கள் ஷேர் பண்ண தெரியுங்களா, அதை ஷேர் அமைக்கி ஒவ்வொருத்தருக்கா கிளிக் பண்ணி கீழே லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ ஃபுல் வாட்ச் பண்ணுங்க, வாட்ச் டு எண்ட், ஃபுல் வீடியோ லைக் பண்ணுங்க அப்படின்னு ஏதாச்சும் உங்களுக்கு பிடிச்சதை எழுதி என்ன எழுதுனா அவங்க பார்ப்பாங்க. அதனால நீங்கள் அதை எழுதி நீட்டாக அதை போஸ்ட் பண்ணீங்க. மறுபடியும் எல்லாத்துக்கும் சென்ட் பண்ணுங்க. ஒவ்வொருத்தருக்கா செலக்ட் பண்ணி எல்லாத்துக்கும் சென்ட் பண்ணிடுங்க. சென்ட் பண்ணீங்கன்னா அதுல வந்து உடனடியாக உடனே உங்களுக்கு லைக் வரும். சரி பார்த்தாங்க, அந்த லைன்ல இருக்கவங்க ஆன்லைன்ல இருக்கவங்க உடனே பார்ப்பாங்க. பார்த்துட்டு லைக்கை போடுவாங்க. லைக்கை போட்டா என்ன ஆகும், வியூஸ் அதிகமாகும். வியூஸ் அதிகமானா உங்க வீடியோ ட்ரெண்டிங் ஆக வாய்ப்பு இருக்கு. லைக் நல்லா வரும். லைக் நல்லா வரும். வளருதும் பாருங்க, லைக் நல்லா வரும். வந்துருச்சுன்னா என்ன, உங்களுக்கு ஃபாலோவர்ஸ் அதிகமாயிரும். ஃபாலோவர்ஸ் அதிகமானா செலிபிரிட்டி தான், அப்புறம் என்ன ப்ரமோஷன் தான். இதை வந்து ரொம்ப நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். சரியா? இது ஏன் நான் சும்மா ஏன் சிரிச்சுக்கிட்டு இருக்கோம்னா, என் பொண்டாட்டி வீடியோ எடுத்துக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்கா, அதனாலதான் இது ரொம்ப முக்கியம். ஏன்னா இதெல்லாம் நாங்க பண்ணணும், அதனால அவளுக்கு ரொம்ப சிரிப்பு தாங்க முடியல. நான் ரெகுலரா இது பண்ணதுதான். எப்பவுமே போஸ்ட் பண்ணோன்னே ஷேர் பண்ணி விட்டுருவேன். ஷேர் பண்ணுவாங்களாம் கதறுவாங்க, என் பாட்டு இந்த பண்ணுவேன் அட்டுவையும் பண்ணுதா அப்படிம்பாங்க. நான் கண்டுக்கிடவே மாட்டேன். நமக்கு தேவை லைக், நம்ம வீடியோ நல்லா ப்ரொமோஷன் பெருசாகுதா, நல்லா ரீச் ஆகுதா, நமக்கு அதான முக்கியம். அடிச்சு விட்டுறது. இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க.
போஸ்ட் பண்ண உடனே ஷேர் பண்ணிடுங்க, எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. இது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். 20 பேரை டேக் பண்ணதும் நீங்க வந்து ஷேர் பண்ணதும் ரொம்ப முக்கியம். நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் என்னன்னா ஸ்டோரி போடுறது. ஸ்டோரி எப்படி போடணும்? ஸ்டோரி வந்து கண்ட மணிக்கு போடுறது, அப்படியே போட்டு விட்டுருது. ஸ்டோரி நீங்க வீடியோ போஸ்ட் பண்ணீங்களா, போஸ்ட் பண்ணி அப்படியே ஸ்டோரி போட்டுருதியா, அப்படி போடவே கூடாது. அந்த தப்ப பண்ணாதீங்க, தயவு செய்து பண்ணாதீங்க. இந்த இருக்கா சைட்ல இதே மாதிரி ஸ்டோரி போட்டு பழகுங்க. உங்க வீடியோவை யாரும் ஃபுல்லா பார்க்க வேண்டாம். ஏன்னா ஸ்டோரியிலே பார்த்துட்டாங்கன்னா லைக் பண்ணிட்டு போயிடுவாங்க, உள்ள போய் பார்க்க மாட்டாங்க. நீங்க ஏதாவது ஸ்டிக்கரு ஏதாச்சும் மேல வச்சீங்கன்னா இது என்னதான் பண்ணிருக்காங்க அப்படின்ட்டு உள்ளவே அமைக்கி பார்ப்பாங்க. உள்ளவே அமைக்கி பார்த்தா வியூஸ் கூடும், வியூஸ் கூடுனா லைக்ஸ் வரும், ஃபாலோவர்ஸ் வரும். இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி இது வந்து மறந்துடாதே. இதே மாதிரி அந்த இதுல ஸ்டோரி வச்சிருக்கேன் பாருங்க, இந்த மாதிரி போடுங்க. உங்க போட்டோவோ வீடியோவோ வச்சுட்டு அதுக்கு மேல ஸ்டிக்கர் ஏதாச்சும் நியூ போஸ்ட், நியூ ரீலு, இல்லாட்டா நியூ போட்டோஸ், அந்த மாதிரி நம்ம ஸ்டிக்கர் வந்து ஏகப்பட்ட ஸ்டிக்கர் இருக்கு. அதுவும் தெரியலாட்ட கமெண்ட்ல சொல்லுங்க எப்படி எடுக்குன்னு. நான் வந்து உங்களுக்கு அதுக்கு ஒரு தனியா ஒரு வீடியோ போடுறேன். இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி இன்னொரு விஷயம், டேக் பண்ணிருங்க. நம்ம ஸ்டோரி போட்டா நம்ம ஆட் ஸ்டோரி போடுவோம்ல, அதுல வந்து ஒரு குறைஞ்சது ஒரு 7-8 பேர் உங்களுக்கு நீங்க ஸ்டோரி போட்டா ஆட் ஸ்டோரி போடுவாங்கல்ல, நம்பிக்கை இருக்கவங்க ஒரு 4-5 பேர், மொத்தம் ஒரு 20-28 பேர் உங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறவங்க இருந்தால் போதும். நீங்க இன்ஸ்டாகிராம்ல நல்லா ரீச் ஆகலாம். ரெகுலரா ஸ்டோரி போடுவாங்க, உங்களுக்கு நல்ல சப்போர்ட் பண்ணுவாங்க. இது வந்து அதுல நான் சொன்ன டேக் பண்ணதுல 20 பேர் நீங்க ஆட் ஸ்டோரி போட்டா போடுறது. இதனால என்ன ஆகும், அங்க இருந்து உங்க ஐடிக்கு பார்க்க வருவாங்க. பார்க்க வந்தா என்ன ஆகும், உங்களுக்கு ஃபாலோவர்ஸ் கூடும், லைக்ஸ் வரும், வியூஸ் வரும், எல்லாமே வந்து உங்களுக்கு நல்ல அளவு ரீச் ஆயிரும். உங்க வீடியோ வந்து வேற லெவல்ல ரீச் ஆயிரும். அதுக்கடுத்து நீங்க வந்து அதே மாதிரி அவங்க சப்போர்ட் பண்ண சொன்னா நீங்க போடுங்க. கண்டிப்பா நீங்க அதுல கொஞ்சம் வளர்ந்த பிறகு லைக் பண்ண மாட்டேன், உங்களுக்கு சப்போர்ட் பண்ணவங்களை என்னைக்குமே மறக்காதீங்க. நாய் நன்றியுடன் இருக்கும், அதை வந்து அதே மாதிரி நம்ம நன்றியோட இருக்கணும். நாய்க்கு இருக்க அறிவு நமக்கு இல்லைன்னு பல விருப்பு சொல்லுவாங்க. இதனாலதான் நம்ம வளர்த்து விடுவாங்க, நமக்கு ஸ்டோரி போட்டு வளர்த்து விடுவாங்க. ஆனா நம்ம கண்டுக்கிறதே கிடையாது. இது என்னைக்குமே தப்பு. நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களை சப்போர்ட் பண்ணுவாங்க, நீங்களும் சப்போர்ட் பண்ணுங்க. இது எப்படின்னா ஸ்டோரியில 6 பேர் உங்களுக்கு ஆட் ஸ்டோரி போடுவாங்களே, அவங்கள கண்டிப்பா போட்டுருங்க. இதை ரொம்ப ரொம்ப முக்கியம், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இவ்வளவுதான். இதை நீங்க பண்ணா மட்டும் போதும். இந்த மாதிரி நீங்க வந்து தெளிவா நான் சொன்னதெல்லாம் கரெக்டா நோட் பண்ணி வீடியோல போஸ்ட் பண்ணீங்கன்னா வேற லெவல்ல உங்களுக்கு ஐடி க்ரோத் ஆகும். உங்க ஐடி வந்து நல்ல ரீச் ஆகும். நல்லா ரீச் ஆகின பிறகு என்ன பிடிக்கிட்டு அலைய வேண்டியதான் நம்ம நாட்டில். ரொம்ப பேருக்கு எடிட் பண்ணலன்னு கமெண்ட் பண்ணீங்க. எடிட் பண்ணது தேவையான வீடியோ உங்களுக்கு வேணும்னா கீழே கமெண்ட்ல எடிட்னு கமெண்ட் பண்ணுங்க. எடிட்னு கமெண்ட் பண்ணீங்கன்னா நாங்கள் எப்படி எடிட் பண்ணது அப்படின்னு உங்களுக்கு வீடியோ அதுக்கும் போடுறேன். தனியாக உங்களுக்கு ஒரு ஃபைல் எடுத்து உங்களுக்கு அதுக்குன்னு எப்படி வீடியோ பண்ணணும், எப்படி ஈஸியாக வீடியோ பண்ணுது அப்படின்னு உங்களுக்கு ஈஸியான ஆப்பில் நான் சொல்லித்தரேன் எப்படி வீடியோ பண்ணலாம் அப்படின்னு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நமக்கு வேற ஒன்றும் பண்ண வேண்டாம், ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நம்ம ஐடிக்கு ஒரு லைக் போட்டு ஃபுல் வாட்சிட்டுன்னு கமெண்ட் பண்ணிருங்க. அப்படி பண்ண முடியலையா லைக்னு கமெண்ட் பண்ணுங்க. இல்லாட்டா உங்களுக்கு பிடிச்ச எந்த வார்த்தைனாலும் கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் ஒரு வீடியோல சந்திப்போம். இதோ உங்கள் மணி மீனு விளாக்ஸ்.